தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 4வது வாக்கியம். மக்கள் திரண்டு இருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். நாம் பார்க்கின்ற முடக்குவாதவரை 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். இயேசுவிடத்தில் கொண்டு வருகிற சமயத்தில் இடம் இல்லை. அவர்கள் திரும்பி போகவில்லை. மாறாக புது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார்கள். இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அந்த முடக்குவாதவனுக்கு நம்பிக்கை இருக்க இல்லையோ அது 2வது விஷயம். ஆனால் கொண்டு வந்தவர்கள் மேல் நம்பிக்கை இருந்த காரணத்தினால் அவருடைய நம்பிக்கை செயல் வடிவம் பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அதனால நம்முடைய குடும்பத்தில் பலரும் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள், பலரும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை இருக்க இல்லையோ, ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு அவரை இயேசுவிடத்தில் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு இயேசுவிடத்தில் கொண்டு வருகிற சமயத்தில் ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். இறை வார்த்தையை கேட்க நாம் அனுமதிக்க வேண்டும். அவரை தேவாலயத்துக்கு நாம் கொண்டு வர வேண்டும். அவர்கள் சொல்வார்கள், என்னால் நடக்க முடியாது, என்னால் உட்கார முடியாது, என்னால் அது செய்ய முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது. வலுக்கட்டாயமாக அவர்களை கொண்டு வந்து ஆலயத்தில் நாம் கொண்டு வருகிற சமயத்தில் ஆட்டோ பிடிச்சோ ஒரு வயத வாகனங்கள் பிடித்தோ கொண்டு வைக்கிற சமயத்தில் தெய்வம் அவருடைய நம்பிக்கை அல்ல, நம்மளுடைய நம்பிக்கையை கண்டு அவர்களுக்கு விடுதலையும் சௌக்கியம் தெய்வம் கொடுப்பதை காண்கின்றோம். பண்பாளர்களே, மெய்யின் நானும் செய்ய ஒரு காரியம் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அல்ல, மறக தெய்வத்தினுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு இது ஆண்டவரை உண்மையில் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம், இவனுக்கு நம்பிக்கை இருக்க 2வது விஷயம், ஆனால் நாங்கள் உண்மையில் நம்பிக்கை வைக்கிறோம்னு சொல்லிக்கொண்டு ஆலயத்துக்கு வராதவர்களை வலுக்கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். அவர் கொண்டு வர சமயத்தில் இதா தெய்வம் நமக்கு கிருபை தருவார். இடமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு போவதில் அல்ல, மறக புது வழியை உண்டாக்க வேண்டும். எப்படியாவது அவளை தெய்வசனில் கொண்டு வர வேண்டும். அதுக்கு வழிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். மாறாக எனக்கு வழி இல்லை, சௌகரியம் இல்லை என்று சொல்லி அப்படியே இருந்தால் நமக்கு அங்கே பிரயோஜனம் இல்லை. கண்களை மூடிக்கொள்வோம். நலமனாய தெய்வமே, 4 பேருடைய நம்பிக்கையை கண்டு எவ்வாறு நீ அவரை குணப்படுத்தினீரோ அதே போல் குடும்ப அங்கத்தினராக இருக்கிற நாங்கள், அன்பியத்தில் இருக்கிற நாங்கள், பங்கில் இருக்கிற நாங்கள் எங்களுடைய எளிய நம்பிக்கையை கண்டு நீர் தாமே நாங்கள் யாருக்காக நாம் மன்றாடுகின்றோமோ அந்த மன்றாட்டை ஏற்றலும், நாங்கள் வலுக்கட்டாயமாக அவர்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ளோம். அவ்வாறு நாங்கள் கொண்டு வருகிற சமயத்தில் எங்களுடைய பேச்சை கேட்டு அவர்களும் ஆலயத்துக்கு வருவதற்கான கிருபையை நீ தமைத்து உண்டு செய்தள்ளும். ஆமாம் மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.